நினச்சி பாருங்க, 1971 இந்தியாவை எதிர்த்து அமெரிக்க இராணுவம் ஒரு பக்கமும் யூகே இராணுவம் ஒரு பக்கமும் இந்தியாவை சுற்றி வளைச்சப்போ இந்த உலகமே அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நண்பன் மட்டும் நான் இருக்கேன்னு சொன்னது மட்டுமல்லாமல் உலக நாடுகளையே எதிர்த்து இந்தியா மேலே தாக்குதல் பண்ணால் அது எங்களோட போர் பண்ணுற மாதிரின்னு எல்லாத்தையும் எச்சரிக்கிறான். அந்த ஒரு நண்பன் தான் ரஷ்யா. அப்படி இந்த இந்தியா ரஷ்யாவோட நட்பு எங்கே தான் தொடங்குனுச்சு, ரஷ்யா இந்தியாவுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க காரணம் தான் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். 1947 இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து போராடி சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கிறாரு. அந்த சமயம் தான் பனிப்போர் நடந்துட்டு இருந்துச்சு. கம்யூனிசத்தை அடிப்படையாக கொண்டு சோவியத் யூனியன் இப்போ இருக்க ரஷ்யாவும், முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவும் மறைமுகமாக வியட்நாம், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் மூலமாக போர் நடத்திட்டு இருந்தாங்க. இந்தியா தன்னோட கொள்கையில் ரொம்பவும் உறுதியாக இருந்தாங்க. எந்த நாடுகள் கூடவும் சேராமல் இந்தியா நடுநிலைத்தன்மையாக இருக்கிறது தான் தன்னோட கொள்கையாக வச்சுருந்தாங்க. ஏன்னா பல வருஷம் போராடி வாங்கின சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக. ஆனால் ஆரம்பத்தில் சோவியத் யூனியனோட தலைவரான ஸ்டாலினுக்கு இந்தியா மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. அமெரிக்காவோட கைக்கூலியாக தான் இந்தியாவை பார்த்தாரு. 1953 ஸ்டாலின் இறந்ததுக்கு அப்புறம் இந்த இந்தியா சோவியத் யூனியனோட நட்பில் பெரிய மாற்றம் ஏற்படுது. ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்த நிகிட்டா குருசேவ் இந்தியா ஒரு நல்ல பார்ட்னராக நினைச்சாரு. ஏன்னா இந்தியாவோட எதிரியான சைனா, அமெரிக்கா ரஷ்யாவுக்கும் எதிரி. அதே சமயம் இந்தியாவோட கொள்கையும் ரஷ்யாவோட கொள்கையும் சிமிலராக இருந்ததுனாலேயே இந்த நட்பு தொடங்க ஆரம்பிக்குது. 1955 ஜவஹர்லால் நேரு ரஷ்யாவை விசிட் பண்ணுறாரு. இதை தொடர்ந்து அதே வருஷம் நிகிட்டா குருசேவும் டெல்லியை விசிட் பண்ணுறாரு. இந்தியாவோட இரண்டு முக்கியமான பிரச்சனையான காஷ்மீர் மற்றும் கோவா பிரச்சனைக்கு ரஷ்யாவோட முழு ஆதரவு இருக்கும்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் பிரிட்டிஷ் இந்தியா விட்டு வெளியே போனாலும் கோவாவை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்த போர்ச்சுகீசியர்கள் வெளியே போகலை. கோவா எங்களுக்கு சொந்தமானதுன்னு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா கோவா தன்னோட பகுதிதான்றதுல ரொம்பவும் உறுதியாக இருந்தாங்க. 14 வருஷ காத்திருப்புக்கு அப்புறம் கோவாவை கைப்பற்ற 1961 இந்தியா ஆப்ரேஷன் விஜய்னு ஒரு ஆப்ரேஷன் அறிவிக்கிறாங்க. 36 மணி நேரத்திலேயே இந்திய இராணுவத்துக்கிட்ட போர்ச்சுகீசியர்கள் சரணடைகிறாங்க. இதுக்கு எதிராக அமெரிக்கா, யூகே, சைனா போன்ற 3 நாடுகளும் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா பண்ணது நியாயம் இல்லை, இந்தியா மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஓட் பண்ணுறாங்க. ஆனால் ரஷ்யா மட்டும் தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இது அவங்களோட உள்நாட்டு பிரச்சனைன்னு இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இது ஏன் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுதுன்னா, இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினராக இருப்பாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், யூகே, சைனான்ட்டு. இதில் ஒரு நாடு ஆதரவு தெரிவிக்கலனாலும் அந்த தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. இப்படி தான் கோவா இந்தியாவோட கைவிட்டு போகாமல் இருக்க ரஷ்யா மிக முக்கியமான காரணம். கோவாவை இந்தியா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கொண்டு வராங்க. 1962 இந்தியாவுக்கும் சைனாக்கும் எல்லை பிரச்சனை வருது. சைனா, ரஷ்யா தனக்கு ஆதரவாக தான் இருப்பாங்கன்னு நினச்சாங்க. ஏன்னா 2 நாடுகளுமே கம்யூனிஸ்ட் அடிப்படையாக தான் கொண்டது. ஆனால் ரஷ்யா நடுநிலைத்தன்மையாக அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்த முன் வராங்க. இது சைனாக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. 1970 இந்தியா தன்னோட முதல் அணு ஆயுத சோதனை நடத்துகிறாங்க. இதுக்கு எதிராக அமெரிக்கா, யூகே, சைனான்னு எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்தியா மேலே நிறைய பொருளாதார தடைகளையும் விதிக்கிறாங்க. ஆனால் அப்போவும் ரஷ்யா இந்தியா தன்னோட அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தான் பண்ணியிருப்பாங்கன்னு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. 1972 முன்ன வரைக்கும் இப்போ இருக்க பங்களாதேஷ் என்ற நாடு பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. பாகிஸ்தான் 2 பகுதிகளாக பிரிஞ்சு இருந்தது. கிழக்கு பாகிஸ்தான் இப்போ இருக்க பாகிஸ்தானும், மேற்கு பாகிஸ்தான் இப்போ இருக்க பங்களாதேஷும் இருந்துச்சு. அந்த வருஷம் மேற்கு பாகிஸ்தானில் நடந்த எலெக்ஷனில் பங்களாதேஷ் மக்களோட சுதந்திரத்துக்காக போராடின ஷேக் ரகுமான் என்ற ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு. ஆனால் கிழக்கு பாகிஸ்தான் அதிகாரத்தை கொடுக்க மறுத்தது மட்டுமல்லாமல் மார்ச் 1971 ஆப்ரேஷன் சன்லைட்னு பங்களாதேஷ் மக்கள் மேலே கொடூரமான தாக்குதல் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்பாவி மக்கள் கொல்லவும் படுறாங்க. பங்களாதேஷ் விடுதலைக்காக பெங்காலி போராட்ட வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுதலை இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க. பங்களாதேஷில் நடந்த வன்முறையினால் பல கோடி மக்களுக்கு மேலே வெவ்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக போக ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவுக்கு மட்டும் 1 கோடி மக்களுக்கு மேலே அகதிகளாக வராங்க. பிரசிடென்டான இந்திரா காந்தி அவர்கள் அகதிகளுக்கு உணவும் இடமும் கொடுத்து உதவி பண்ணுறாங்க. இனியும் மக்கள் அகதிகளாக வர்றது அதிகமானுச்சுன்னா ஏற்கனவே இந்தியாவில் இருக்க உணவு பற்றாக்குறை, பொருளாதாரம், உள்நாட்டுக்குள்ளேயே பல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு போரில் ஜெயிக்கிறதுக்காக பங்களாதேஷ் விடுதலை இயக்கத்துக்கு இராணுவ உதவி பண்ணுறாங்க. டிசம்பர் 3, 1971 யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பாகிஸ்தான் பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீரில் இருக்க இந்திய விமான தளங்களை நேரடியாக தாக்குதல் பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் உடனே பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வமாக போர் அறிவிக்கிறாங்க. இந்தியாவோட எதிர்த்தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் கிட்டத்தட்ட போரில் தோக்குற நிலைமைக்கு வராங்க. அப்போ தான் பாகிஸ்தான்
பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அமெரிக்கா 7th ஃப்ளீட்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பலையும் அணு ஆயுதம் கொண்ட ஏர்கிராஃப்டையும் வே ஆஃப் பெங்கால் பகுதியை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யூகேவும் இந்தியாவோட அரேபியன் கடல் பகுதியில் அவங்களோட கப்பற்படையை அனுப்புகிறாங்க. இந்தியா எதிரிகளால் சரவுண்ட் பண்ணப்படுது. ஒட்டுமொத்த உலகமும் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்போ ரஷ்யா மட்டும் தன்னோட அணு ஆயுதம் கொண்ட கப்பலையும் விமானப்படையும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதோட ஒரு வார்னிங்கையும் அனுப்புகிறாங்க. நீங்கள் இந்த போரில் தலையிட்டீங்கன்னா எங்களோட இராணுவத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வரும்னு அமெரிக்காவையும் யூகேவையும் எச்சரிக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தானோட தலைநகரமான கராச்சி வரைக்கும் கைப்பற்றுறாங்க. இதை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் 93,000 இராணுவ வீரர்களோட சரணடைகிறாங்க. கடைசியாக பங்களாதேஷுக்கு விடுதலையும் கிடைக்குது. இந்தியா பண்ணது நியாயம் இல்லைன்னு இந்தியா மேலே ஆக்ஷன் எடுக்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அமெரிக்கா, யூகே, சைனா போன்ற நாடுகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா அப்பவும் தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம், டெக்னாலஜி, இராணுவம்னு எல்லாத்துலேயும் இந்தியாவுக்கு ரஷ்யா உதவி பண்ணுறாங்க. ரஷ்யா இராணுவ உபகரணங்களை சப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியா இதை உள்நாட்டிலேயே தயாரிக்க லைசன்ஸும் டெக்னாலஜியும் ஷேர் பண்ணுறாங்க. இப்படி இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது தான் SV-30 MKG ஃபைட்டர் ஜெட், T-90S டேங்கர்னு சொல்லிட்டே போகலாம். இதுக்கான லைசன்ஸை சைனா பல முறை கேட்டும் ரஷ்யா கொடுக்கல. ஏன்னா இந்தியாவோட நட்புனால. INS விக்ரமாதித்யா விமான தாங்கி கப்பல் இந்திய கடற்படையில் மிக முக்கியமான ஒன்றுனே சொல்லலாம். ரஷ்யா எந்த நாட்டுக்குமே அணு ஆயுதம் கொண்ட சப்மரைன்ஸை லீஸுக்கு கொடுத்ததில்ல. ஆனால் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ரஃபேல் 4 விமானமும் இந்திய விமானப்படையில் மிக முக்கியமான ஒன்றுனே சொல்லலாம். மிக முக்கியமாக சொல்ல போனால் இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் பீஸ்ட்னே சொல்லலாம். உலகத்தில் இருக்கிறதுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த S-400 தான். ரீசெண்டாக நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட பாகிஸ்தானோட 1000க்கும் மேற்பட்ட மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் இந்தியன் ஆர்மி இதை யூஸ் பண்ணி தான் தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. இதை 2018 ரஷ்யா கிட்ட இருந்து $5.43 பில்லியன் 5 S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறதா இந்தியா அறிவிச்சப்போ அமெரிக்கா பொருளாதார தடை விதிப்போம்னு பயமுறுத்தியும் அதையும் மீறி இந்தியா வாங்கியிருப்பாங்க. ஆல்ரெடி 3 S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெலிவரி பண்ணிட்டாங்க. உக்ரைனோட போர் ஆரம்பிச்சதுனால மீதி இருக்க 2ம் டிலே ஆயிடுச்சு. அதை 2026க்குள்ள டெலிவரி பண்ணுறோம்னு ரஷ்யா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு தயாரித்த பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் மிசைல் உலகத்தில் இருக்கிற மிசைலே ரொம்பவும் வேகமானது. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டருக்கு வரைக்குமான இலக்கம் மிக துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடியது. இந்தியாவோட முதல் சேட்டலைட்டான ஆரியப்பட்டாவை லான்ச் பண்ணதும் ரஷ்யா தான். இந்தியாவிலிருந்து முதன் முறையாக ஒரு நபரை ராகேஷ் சர்மாவை விண்வெளிக்கு அனுப்பி வச்சதும் ரஷ்யா தான். தமிழ்நாட்டில் இருக்க கூடங்குணம் அணுமின் நிலையம் அமைக்க காரணமாக இருந்ததும் ரஷ்யா தான். 1990 இப்போ வரைக்கும் இந்தியா ரஷ்யா நிறைய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ரஷ்யா மட்டும்தான் இந்தியாவுக்கு உதவி பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியா திருப்பி எதுவுமே பண்ணலையான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. 2022 ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினப்போ அமெரிக்கா ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிக்கிறாங்க. இதனால் ரஷ்யாவோட பொருளாதாரம் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுது. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட இந்தியா யாருக்குமே சாதகமாக ஓட்டு போடாமல் இந்தியா நடுநிலைத்தன்மையாக அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்த சொல்லி ரஷ்யாவுக்கு ஆதரவாக நின்று இருப்பாங்க. அது வரைக்கும் 2% ஆயிலை மட்டுமே ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்த இந்தியா இப்போ கிட்டத்தட்ட 40% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்னதான் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்தியா தள்ளுபடி விலையில் இன்னமும் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான ஆயிலை இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்கும். இது ரஷ்யாவோட பொருளாதாரத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கு. என்னதான் இந்தியா ரீசெண்டாக ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை குறைச்சிட்டாலும் இது எந்த விதத்திலையும் ரஷ்யா இந்தியா நட்பை சீர்குலைக்காது. அதே சமயம் இப்போ ரீசெண்டாக ரஷ்யா சீனாவோடவும் இந்தியா அமெரிக்காவோடவும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒன்றுனா ரஷ்யாவும், ரஷ்யாவுக்கு ஒன்றுனா இந்தியாவும் எப்பவும் உறுதுணையாக இருப்பாங்க. ஏன் ரஷ்யா இந்தியாவோட சிறந்த நண்பன்னு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன்.